அடடடடா. ஏன் அம்புச்சக்கா, சும்மா சொல்லக்கூடாது. நீ வைக்கிற மட்டன் குழம்பு 4 தெருவுக்கு மணக்கு. உண்மையா சின்ன பொண்ணு? அடுப்புக்குள்ளேயே நிக்க பத்தியா? எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்தா ஒரு துண்டு கறியை எடுத்து வெந்திருக்கான்னு பாரு. குடுக்கா குடுக்கா. ஏன் அம்பச்சக்கா, அவளுக்கு ஒரு துண்டுலாம் பத்தாது. எதுக்கு 4 முடி இப்படி சொல்றீங்க? ஆமா சின்ன பொண்ணு, நீ டேஸ்ட் பார்க்கறதுக்கே அரை சட்டி குழம்பு காலி பண்ணுவ. இந்த அம்பச்சக்கா உன்னைய பத்தி தெரிஞ்சுட்டே ஒரு துண்டு கறியை கொடுத்து வெந்துட்டான்னு பார்க்க சொல்றாவ. போறோம், பல்ல பல்ல காட்டாதீங்க. மேலே பறந்துட்டு போறக்காக வாயில என்னத்தையாவது போட்டுற போகுது. ஏட்டிகளா, தெருவுல வச்சு உங்க சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன சின்ன பொண்ணு, சாப்பிட்டு பாரு, உப்பு உரப்புலாம் சரியா இருக்கா? எப்படி இருக்கு? உப்பு உரப்புலாம் சரியா இருக்கா? கறி வெந்திருக்குவா? ஏன் அம்புச்சக்கா, உன் கைக்கு தங்க காப்பு தான் போடணும். சரியான டேஸ்ட்டுக்கா. அப்படியாடி, நல்லா இருக்கோ? எம்மா அடிப்பொலியா இருக்கு. பேசாட்டி உங்களை கூட்டு வச்சு ஏதாவது ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் போல. ஏன் அம்புச்சக்கா, எனக்கு கொஞ்சம் தாங்க. என்ன கீதா? நல்ல ருசியா இருக்கே. உண்மைக்கு மட்டும் சொல்றீங்க? அட ஆமாக்கா, சரியான டேஸ்ட். நம்ம சாந்தி மாவ சடங்கு போயிருந்தமே, அந்த அக்கா ஒரு கேட்டரிங் ஆர்டர் எடுத்து மட்டன் குழம்பு போட்டாவல, அதே டேஸ்ட்டுக்கா. பின்னிட்டீங்க போங்க. ஏ லட்சு, என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டு பாக்கீங்களா குழம்ப? ஏ லட்சு. என்ன சின்ன பொண்ணு? சுத்தம். என்னாச்சு, காதும் டமராயிட்டா? விளையாடாதடி, சொல்லு என்ன? ரொம்ப நேரமா மூஞ்சி சீரியஸாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்னத்துக்கு? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, மாமியாராவ போறாவல்ல, அதான் இப்பமே இருந்தே ட்ரைனிங் எடுக்காவ. இருந்தாப்லயே அவளை போட்டு நோண்டு வாழுவோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை கீதா, கல்யாணம் வேற நெருங்குதுல்ல, அதுக்கு தான் என்ன செய்ய என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்டு கிடக்கேன். ஏன் லட்சுமி, என்ன ஆயிட்டு? அதான் ஒவ்வொரு வேலைக்கும் ஆள் போட்டிருக்கே, ஒன்று ஒன்றா நடந்துட்டு தானே இருக்கு. அட லட்சு, கல்யாண செலவு எல்லாம் வடிவு பாட்டி வீட்டில் தானே, பின்ன என்னத்துக்கு உங்களுக்கு கவலை? பின்ன கவலை இல்லாம இருக்குமா சின்ன பொண்ணு? இவ்வளோ நாள் கூடயே வளர்ந்த பிள்ளை புருஷன் வீட்டுக்கு போறாள்ல. ஆமா அம்புஜம், இனி அந்த பிள்ளையெல்லாம் அவ இஷ்டத்துக்கு இருக்க முடியாது பாத்தியா? அவளுக்குன்னு ஒரு குடும்பம், அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆயிட்டு. ஏ லட்சு, மாப்பிள்ளை விட பக்கத்துலயே வச்சுக்கிட்டு என்னத்துக்கு ஃபீலிங்கு? அதானே, ஒரே ஊரு, ஒரே தெரு, பக்கத்து வீடு, நினைச்ச நேரம் ஓடி போய் பார்த்துக்கலாம். இதுக்கு என்னத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? அதுக்கு இல்லை கீதா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிள்ளை எப்படி எப்படி இருக்கோ, மாமியார் பிரச்சனைன்னு அதனா பிரச்சனைன்னு ஒன்று ஒன்றா வரும். எப்படி தான் என் பிள்ளை சமாளிக்க போகிறாளோ தெரியல. அதுக்கு தான் உங்கள் மருமவ ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காவளேம்மா, பின்ன என்னத்துக்கு? இருப்பாவ, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான். அட லட்சி, மவளை கட்டி கொடுக்க போறீங்க, நல்லா கெத்தா இருக்க வேண்டாமா? என்னத்துக்கு வருத்தம்? வருத்தம்னா வருத்தம்னு சொல்ல முடியாதுடி, ஒரு சந்தோஷம் கலந்த வருத்தம். திடீர்னு மருமவன் கூட அவளும் பாரினுக்கு போயிட்டானா எப்படி அவளை பார்க்க நம்மளை விட்டு ரொம்ப தூரமாலாம் போய் இருப்பா? ஏ லட்சி, நீ அதெல்லாம் போட்டு குழம்பாத. நம்ம காரெல்லாம் நல்ல தைரியமான ஆளு. நீ தான் அவளை சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்க. எதுனால அவ தைரியமா பாத்துக்குவா. இப்போதைக்கு என்ன, 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியா முடியணும். வேற எதையும் நினைச்சு வருத்தப்படாத. சரி அம்புஜம். நல்ல மனமா இருக்கே, என்னடி செய்றீங்க? வாங்க கணேசன் தாத்தா, பொண்ணு மாப்பிளைக்கு பொங்கி போட வந்திருக்கோம். இது என்ன, யாராவது ஒருத்தருக்கு தானே பொங்கி போடுவாவ, 2 பேருக்கு சேர்ந்து செய்றீங்கன்னு? ஆமா, பின்ன பொண்ணும் நம்ம சொந்தம், மாப்பிளையும் நம்ம சொந்தம், எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு பொண்ணுக்கு தனியா மாப்பிளைக்கு தனியாவா பொங்கி போடுவாவ, அதான் சேர்த்து ஒரேடியா பண்ணியாச்சு. பண்ணுங்க பண்ணுங்க, நல்ல மனம். நான் வாரேம்மா. ஏன் கணேசந்தத்தா, வடிவு பாட்டி இல்லைன்னு போறீங்களோ? ஆட நீ வேறம்மா, என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காத, கிட்டு காதுல விழுந்தா அவ்வளவுதான் என்னைய தின்னு போடுவா. நானே கடைக்கு தயிர் பாக்கெட்டு வாங்க போறேன். ஏ கணேசன் தாத்தா நில்லுங்க. என்ன டீ? சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிக்க போறோம். இப்ப பொண்ணு மாப்பிளையே வந்துருவாவ, ஆளுவ கூட இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாம் புஜம்,
நீங்க சாப்பிடுங்க, அதெல்லாம் வேணாம். அட நீங்க ஒண்ணு நிறைய தான் செஞ்சிருக்கு. வடிவு படியே சாப்பிட கூப்பிட்டுருக்கு. நீங்களும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க. அவ சாப்பிடுவாம்மா, எனக்கு வீட்டுல சோறு இருக்கு, அதெல்லாம் வேணாம், நீங்க சாப்பிடுங்க, நான் வாரேன். ஏ கணேசன் தாத்தா, வடிவு படி வருவாவ தெரியுமா? வந்தா வரட்டும்மா, நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க. யோ கணேசன் தாத்தா, என்ன எல்லாரும் சொல்றோம், நீங்க பாட்டுக்கு போறேன் போறேன் நிக்கிறீங்க. ஒரு நல்ல நாள் பொழுதுல எல்லாரும் சேர்ந்து இருந்து சமைச்சிருக்கோம், சாப்பிட கூப்பிட்டா ஓடுறீங்க. அதுக்கு இல்ல லட்சுமி, நம்மளுக்கு மட்டன்லாம் சவைக்க முடியாது, வாயில பாரு பல்லுலாம் உளுந்துட்டு. நீங்க சாப்பிடுங்கட்டி, நான் போறேன், என்னைய ஆள விடுங்க. ஏ லட்சு போயிட்டு போறாவ, விடுங்க. ரொம்பலாம் போட்டு கெஞ்ச கூடாது. அதுக்கு இல்லாட்டி வயசான ஆளு பெசாட்டி போறாவ பாரு, சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கோம், இருந்து சாப்பிட்டு போலாம்ல. புரிஞ்சுக்கோங்க லட்சு, அவங்களாம் நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது. கம்ப கொண்டு மண்டையில போட்டுருவேன். சும்மா இருங்கட்டி, கடைக்கு போறவனை கூட்டு வச்சு வம்புளுக்கு ஆளுவோம். சரி போனா போது, பாவனு பொழைச்சி விடுறோம், போயிட்டு வாங்க. ஆளை விடுங்கம்மா, என்ன வறுத்து வாராளுவோம். ஏட்டி சின்ன பொண்ணு, டான்ஸ் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஆடி பாப்போமா? ஆமாக்கா வாங்க. அப்பா கொஞ்ச நேரம் உட்காருவோம், நின்னு கால் வலிக்கு. ஏட்டி என்ன எந்திரிச்சிட்டீங்க? கல்யாணத்துக்கு ஆடத்துக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம்க்கா. சின்ன பொண்ணு, இந்த மலையூரு நட்டாம மனச காட்டு பூட்டாம அந்த பாட்டு காட்டி. சரி ஆடுங்கட்டி பாப்போம். அட லட்சு, மலையூரு நாட்டாம பாட்டுக்கெல்லாம் உங்க மவ தான் ஆடிட்டு வரணும். கார ஆடணுமா? ஏன் கீதா? ஏ லட்சுமிக்கா, உங்களுக்கு விவரமே தெரியல. கல்யாண பொண்ணு தான் மலையூர் நாட்டாமைக்கு ஆடுவாவ. நாங்களாம் வேற பாட்டுக்கு ஆடுவோம். கொல கொலன்னு சிரிச்சுக்கிட்டு குதிச்சு வரும் பாரு, நதி குடிக்கிற வேலையில் நடக்கிற வேலையில் டோலு மாடு, ஹே டோலு மாடு. யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன். வாடி என் பொட்டல முட்டாய, சின்ன ரத்தின முட்டாய, என் குங்கும பொட்ட மேல வச்சாயே. வாடா என் அம்புலி மச்சானே, என்ன அம்புல வச்சானே, என்ன கட்டி பிடிச்சி தூங்க வச்சானே. ஏலேலே ஏலேலோ ஏலேலே ஏலே ஏலேலோ. ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பர கட்ட பார்த்தா வச்சிடும் பட்டாசே. மயிலாட்டம் இருக்கா, மலர் கூடை மாமனுக்கா. ஹே பாரா பூவாரா கை சீரா என் வீரா என் நிலாவட்டம் சூறாவட்டம் ஒட்டு தென் மாவட்டம். ஒச கட்டி வந்து நிக்கட்டும். நட்சத்திரம் நட்டு வச்ச கண்ணு, உன் கண்ணு என் கண்ணு, முத்துச்சரம் கொட்டி வச்ச பல்லு. ஏ நில்லு பதில் சொல்லு, கோளாறு தங்கம் எல்லாம் உன் கண்ணத்தில் ஒட்டிக்கிச்சா. இப்போதே பவாடே எப்போதே மேலாடே. ஆத்தாடி என்ன உடம்பி, அங்கங்க பச்சை நரம்பி. ஐம்பொன்னால் செஞ்ச உடுப்பு, அதில் அடையாளம் சின்ன தழும்பு. எப்பா ஆடி முடிச்சாச்சு. ஏடி லூசுகளா, எந்த பாட்டுல ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க? அதானே, இதெல்லாம் போய் ஆடிடாதீங்கட்டி கல்யாணத்துக்கு. இது சும்மா ட்ரையல் தான், மெயின் பிக்சர் கல்யாணத்துல பாத்துக்கிடுங்க. ஏ சின்ன பொண்ணு, இந்த பாட்டெல்லாம் கல்யாணத்துக்கு போட்டாத சிரிச்சு புடுவாங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க. டேய் அப்பா டேவிட், முடியலடா, போதும், இதுக்கு மேல எங்கடா க்ளோஸ்ல வர. ஏய் ஃபோக்கஸ் ஆக வேண்டாமாடா சிஸ்டர், கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன. சக்தி போட்டோ ஷூட் ஆசையில தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனோ. ஏண்டி? முடியல சக்தி, வெயில் கொஞ்சமாவா அடிக்குது.
சிஸ்டர் ஸ்மைல் ப்ளீஸ். இப்போ ஓகே, ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கு. அப்படியே இருங்க, அசையாம இருங்க. சரி, கோவிலெல்லாம் ஷூட் முடிஞ்சது. இனி வேற லொகேஷன் பார்க்கணும், வாங்க. அப்ப இன்னும் முடியலையா? அது உங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்கோமா. அண்ணா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? என்ன சிஸ்டர் இப்படி கேக்குறீங்க? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாதே. எனக்கு கோஆபரேட் பண்ணாதான் நாளைக்கு ஆல்பம் நல்லா வரும். சரிடா, இப்ப எங்க போனோம்? இங்க பக்கத்துல தான்டா. அப்புறம் இனி சாரிலாம் வேண்டாம், மேக்ஸி ட்ரெஸ் தான், கொஞ்சம் மாடர்னா எடுக்கலாம். அப்போ ஓகேண்ணா. ஏய் குதிரவாளு, சாரியில தாண்டி அழகா இருக்க. தேங்க்ஸ் சக்தி. ஒன்னு சொல்லவா? லவ் யூ டூ சக்தி. ஏ குதிரவாளு, எப்படி? இவ்வளோ நாள் உங்க கூட இருக்கேன், இது கூடவா தெரியாது? நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க மேடம்.